கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீக்கும். மேற்கு நோக்கி நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு காரியம் கைகூடும், கடன் பிரச்சனைகள் நீங்கும். வடக்கு நோக்கி நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா திருமண தடை, கல்வி தடை, வேலை கிடைக்கிறதுல தடை, இந்த மாதிரி தடை. நான் வீடு பார்க்கலான் இருக்கேன், வீடே வரமாட்டேங்குது, அட்வான்ஸை கொடுத்து அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்றாங்க, வீடே வாங்க முடியல, பணம் இருந்தாலும் ஒரு தடையாக இருக்குது. வடக்கு பார்த்து ஏற்றுனீங்கன்னா இந்த தடைகள் எல்லாமே நீங்கும். இதுக்கு பேர் காரிய சித்தி அப்படிம்பாங்க. தெற்கு பார்த்து தீபம் ஏற்றவே கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இப்போ என்ன தீபம் ஏற்றுறீங்க? நெய், நல்லெண்ணெய், தேங்காய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இலுப்பை எண்ணெய். நெய்யை தவிர்த்துட்டிங்கனாலே 5 வகை எண்ணெய். உங்களால் இந்த 5ஐயும் கலந்து பஞ்சக்கூட்டு எண்ணெய்னு தயாரிக்க முடிஞ்சால் தயாரிங்க. இல்லை கடையில் அதில் ஒரிஜினல் கிடைக்கணும், அதில் வாங்கி அதில் தீபம் ஏற்றுங்க. இந்த எண்ணெய்களில் நீங்கள் தீபம் ஏற்றுறப்போ ஒவ்வொரு எண்ணெய்களுக்கும் ஒவ்வொரு உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நெய் கொடுங்க, 2வது நல்லெண்ணெய் ஏற்றுங்க, அப்புறம் தேங்காய் எண்ணெய். மீதி பொருட்கள்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அதனால் இந்த பஞ்சக்கூட்டு எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துங்க, உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்து இதை எப்போ ஏற்றுறது? பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றணும். ஒன்று சூரியன் வருவதற்கு முன்னாடியே ஏற்றிடணும், இல்லையா சூரியன் மறைந்ததற்கு பிறகு நீங்கள் ஏற்றணும். 6 மணிக்கு மேலே ஏற்றணும். சாயந்தரம் காலையில் 3லேருந்து 5 மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றணும். என்ன விளக்கில் ஏற்றுறது? மண் விளக்கு எல்லார் வீட்லேயும், இல்லைன்னா குத்து விளக்கு, அப்படி இல்லைன்னா இந்த காமாட்சி விளக்கு, இந்த மாதிரி விளக்கெல்லாம் வச்சுருக்கீங்களா? இதில் பித்தளை விளக்கில் ஏற்றுறது ரொம்ப நல்லது. பித்தளை விளக்கு காசு இல்லை, மண் விளக்கில் ஏற்றிடுங்க. விளக்கு என்ன பண்ணுறதுன்னா இருளை அகற்றுறது. அதில் குத்து விளக்கு பார்த்தீங்கன்னா எல்லா முகங்களிலையுமே உங்களுக்கு நீங்கள் திரி போட்டிருப்பீங்க, அதனால் 360 டிகிரி அது கவர் பண்ணும். பொதுவாகவே ஒளிங்கிறது எந்த திசையை நோக்கியும் அடிக்காது, அது 360 தான் அடிக்கும். இருந்தாலும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லா விளக்குலையுமே நீங்கள் தீபம் ஏற்றின மாதிரி கன்சிடர் ஆயிரும். எக்ஸாக்டாக ஒரு திசையை அது காட்டவும் காட்டாது. அதனால் ஒரு குத்து விளக்கு ஏற்றிட்டிங்கனாலே எல்லா திசைக்கும் நீங்கள் விளக்கு ஏற்றின பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பெரும்பாலுமே 5 முகம் இருக்கக்கூடிய விளக்கு நீங்கள் ஏற்றுங்க. இதை செஞ்சு பாருங்கள். ஒரு அணையா தீபம் வீட்டில் நீங்கள் போட்டு பாருங்கள். இல்லையா 2 மணி நேரம் ஏறிட்டோம், விடிய காலம் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். இல்லையா ஏதாவது ஒரு 2 மணி நேரம் ஏற்றுங்க. இதனுடைய பலன் 3 மாதம் ஏற்றிட்டு அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த தீபம் போடுற வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, போட்டதற்கு பிறகு நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு. இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லைன்னா இதை நிறுத்திட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். 100% உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஜோதி வழிபாடு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி கேளக்கியர் சித்தர் மந்திரம் உலகளாவி பரகி இருக்குது அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் மண் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி மந்திரம் சொன்ன ஒரே காரணம்தான். நீங்கள் ஏற்றி பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு உண்டாகும். விளக்கை வாரத்தில் 1 முறையாவது க்ளீன் பண்ணணும். விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் முடிஞ்சால் பூ வச்சதுக்கு பிறகு தான் தீபம் ஏற்றணும். ஸோ இந்த தீபத்தை அணைக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஊதி அணைக்கக்கூடாது, பூ வச்சு அணைக்கக்கூடாது. எப்படி தான் அணைக்கிறது? முதல்ல அணைக்கவே கூடாது. அணைக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா திரியை பின்னாடி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அது எண்ணெயில் நனைஞ்சு அணைஞ்சிரும். இது மட்டும்தான் விளக்கை அணைக்கக்கூடிய முறை. இப்படி மட்டும்தான் பண்ணணும். திரி ஒரு மண் விளக்கில் திரி ஏற்றிட்டோம், எரிஞ்சு முடிச்சிச்சு, இப்போ விளக்கு காலியாக இருக்கும் இல்லையா? அப்படி விளக்கு காலியாக இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ஒரு 1 மணி நேரம் எரியுதுன்னா 1 மணி நேரம் கழித்து அதில் எண்ணெயை ஊற்றிடுங்க. எப்போதுமே விளக்கில் எண்ணெய் இருக்கணும், விளக்கில் எண்ணெய் இல்லாமல் இருக்கக்கூடாது. இதுவும் முக்கியமான ரூல்ஸு. நீங்கள் வேணால் திரி போட்டு தயார் நிலையில் எப்போதுமே வச்சு பாருங்களேன். நீங்கள் அடுத்த நாள் காலையில் தீபம் போடுறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலை. பருத்துனா ஏற்றிடலாம், தயார் நிலையில் இருக்குது. இதை தான் அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தாங்களோ என்னவோ. ஆனால் அவங்க சொல்லி கொடுத்தது விளக்கு காலியாக எப்போதுமே இருக்கக்கூடாது. பெண்கள் மட்டும்தான் விளக்கு ஏற்றணுமா? ஆண்கள் விளக்கு ஏற்றக்கூடாதா? ஆண்கள் விளக்கு ஏற்றலாம், தப்பு இல்லை. சுமங்கலி பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த விளக்கு, பெண், மகாலட்சுமி, சுக்கிரன் இது எல்லாமே பெண்ணோடைய தொடர்பு படுத்தி இருக்கிறங்காட்டி ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பெண்களுக்கு. அதன் பிறகு ஆண்கள் தீபம் ஏற்றலாம், அதில் எந்த தவறும் இல்லை. காலை மாலை 2 வேளையுமே நீங்கள் தீபம் ஏற்றலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தெற்கு பார்த்து மட்டும் நீங்கள் தீபம் ஏற்றக்கூடாது. பஞ்சு திரி ஃபஸ்ட்டு, வாழைத்தண்டு திரி, இல்லைன்னா தாமரை தண்டு திரி கிடைச்சதுன்னா, அப்படி இல்லைன்னா துணியில் தீபம் போடலாமா? துணியை கிழிச்சு அப்படின்னா மஞ்சள், சிகப்பு, வெள்ளை இந்த 3 வண்ணங்கள் இருக்கக்கூடிய துணியை கிழிச்சு, நம்ம அந்த காலத்தில் சும்மா ஒரு சிமிலி விளக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு தீபம் போட்டால் கூட ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒவ்வொரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால
திரியை மாற்றும் போதும் உள்ளே ஊற்றக்கூடிய எண்ணெயை மாற்றும் போதும் உங்களுக்கு பலன்கள் மாறி கிடைக்கும். டெய்லியும் தீபம் போடுறேன் எனக்கு மாற்றம் கிடைக்கல அப்படின்னா நான் சொன்ன பிரகாரம் பொருட்களை மாற்றுங்க, டைரக்ஷன் மாற்றுங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒளி கிடைக்கும். ஒளி வந்தாலே உங்களுக்கு இருள் விலகிடும் 100%. மண் விளக்கு, வெள்ளியில் விளக்கு, ஐம்பொன்னில் விளக்கு, வெண்கலத்தில் விளக்கு, இந்த உலோகங்கள் தான் உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுது. வேறு எதுலேயுமே நீங்கள் ஏற்றக்கூடாது. இப்போது மெழுகுவர்த்தி மாதிரியெல்லாம் அப்படியே ஒரு அச்சில் ஊற்றி அதெல்லாம் கடையில் விற்குது. இதெல்லாம் எண்ணெயும் இல்லை, நெய்யும் இல்லை. அதேமாதிரி நெய்யின்னு சொல்லியும் கடையில் விற்கிறாங்க, அது நெய்யும் இல்லை, அது வந்து ஒரு மெழுகு. அதனால் அதையும் வீட்டில் ஏற்றாதீங்க. வீட்டில் இப்போ எங்கே ஏற்றுறது? அடுத்த கேள்வி. நீங்கள் வீட்டில் பூஜை ரூமில் மட்டும் ஏற்றணுங்கிற கட்டாயம் இல்லை. நீங்கள் சமையல் அறையில் ஏற்றலாம், உங்கள் வாசல் முற்றத்தில் ஏற்றலாம், நடு ஹாலில் கூட நீங்கள் வைக்கலாம். உங்கள் வீட்டில் கிணறு இருக்குதுன்னா நீர்நிலைகளில் கூட வைக்கலாம். இதை எங்கேயுமே இங்கே வைக்க முடியாதுங்கன்னா பக்கத்தில் கோவில் இருக்குதுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து எண்ணெய் திரியெல்லாம் கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயிலில் தீபம் ஏற்றிட்டு வந்தால் கூட அந்த புண்ணியமும் உங்களை வீட்டில் தான் வந்து சேரும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பெட்ரூமில் கூட வைக்கலாம். எங்கே வச்சாலும் தரையில் தீபத்தை வைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு சின்ன துணி விரிச்சோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன பிளேட்டு விரிச்சோ அதை வச்சுருங்க. கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் இந்த கண்டிஷன் அப்ளை ஆகாது. மற்றபடி வீட்டில் ஏற்றும் போதெல்லாம் ஒரு சின்ன தட்டு வச்சு அது மேலே தீபம் வைங்க, ரொம்ப நல்லது. கேளக்கிய சித்த நமோ நம.